உங்க கிருபை என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாம் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு நேரம், கர்த்தரை நீங்க ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரம், கர்த்தரை நீங்க உயர்த்தக்கூடிய ஒரு நேரம், கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உங்களுக்கு விளங்க பண்ணக்கூடிய நேரம், கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுதே. ஆகாயென்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆமென். ஆகாயென்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகாயென்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும். ஆமென் ஆமென் ஆமென். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும். நாட்டினில் ஆமென். நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா நாதா உமை போற்றுவே. ஆகாயென்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகாயென்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் என் நீலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுவே. ஆஹா என்னில் அடங்கா
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாடுங்க. ஆமென். வாழ வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆகாய என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இப்போ நீங்க மாத்திரம் பாட போறீங்க. பாவ மனுக்குலம் யாவும் தேவா உம் அன்பினை உணர்ந்தே சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுறேன். இப்போ உங்களை பார்த்து கேள்வி, பிதாவினுடைய அன்பு, யாருடைய அன்பு? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அன்பு, யாருடைய அன்பு ரொம்ப பெருசு? கைத்தட்டுங்க பார்ப்போம். யார் சொன்னது? 3 பேருடைய அன்பும். பிதா நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால தான் தம்முடைய ஒரே பேரான கிறிஸ்துவ இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி சிலுவை வரைக்கும் கொண்டு போனார். அந்த சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உயிர் தெழுந்து என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேற்றரவாளனை என்ன பண்ணணும்? தேற்றரவாளன் என்ன பண்ணாரு? நம்மோடு சொல்ல மாட்டேங்க, அனுப்பி வச்சார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாவத்தில் கிடந்த நம்ம கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையினுடைய தியாகத்தினால தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம். அதனால் இந்த ஒரு கவியை நீங்கள் மாத்திரம் என்னோடு இணைந்து நீங்கள் பாடுங்க பார்ப்போம். பாடுங்க, நீங்கள் தான் பாடணும், கொஞ்சம் குறைச்சிங்க, பாடுங்க பார்ப்போம். அப்படிதான் பாடுங்க. இன்னொரு முறை. தேவாவும் அன்பினை உணர்ந்தே சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுவே. பாவ மனுக்குலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்தே சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுவே. ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஒரு 5 நிமிடம் மாத்திரம்தான் நீங்க ஆராதிக்க போகிறீங்க. எல்லாம் உங்க வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, நன்றி பலிகளை சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்குகிற ஒரு நேரம், உங்க பலவீனங்களை மாற்றுகிற நேரம், உங்களை பலப்படுத்துகிற நேரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுகிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு நேரத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் இந்த
ஆலயத்தை நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். பலவீனத்தோடு வந்தவங்க இன்னைக்கு உங்க பலவீனங்கள் நீங்க சுகம் அடைந்து இந்த இடத்துல இருந்து போக போறீங்க. நல்ல கரங்களை தட்டும் பொழுது ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை, உங்களை பலப்படுத்துகிற வல்லமை, எல்லா பலவீனங்களை மாற்றக்கூடிய வல்லமை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உங்க மத்தியிலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு பலன் கர்த்தர் தாமே உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறபடினால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றிற்கும் நீங்க நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ளங்கையிலே என்னை பாடுங்க. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, வல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. ஆமென். நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. ஆமென், ஆமென். எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை காத்து கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. ஆமென். நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர், கிருபையால் பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர், கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர்,
கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. வல்லவரே நல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உம் சித்தம் போல என்னை நீர் நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. என் இஷ்டம் போல என்னை நீர் நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆமென். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. அப்படியே முழங்கால் படிட்டு இருக்கவங்க அமைதியா கண்களை மூடுங்க. அப்படியே சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க அப்படியே நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். இந்த நாளிலே ஒரு கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு தயவினால் கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வழியிலே பாதைகளை உண்டாக்குகிற தேவன். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால, ஓ நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வாரத்தில் உங்களுடைய பரிசுத்த குலைச்சலான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்று கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நல்ல கரங்களை தட்டி எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ மகிமை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. ஒன்றாவது வசனம் படிப்போம். ரெண்டு. அல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற ஏக சக்கராதிபதி. அவருக்கு முன்பாக நாம் என்ன பண்ணணுமா? அல்லேலூயா. ரெண்டாவது வசனம். ம் 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 அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நாமம். அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானத்திலும் பூமியின் கீழெங்கும் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் அவரை துதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆக அந்த தேவனை ஆராதிக்கும்படியாக நம்ம அவருடைய பாதத்தில் வந்திருக்கும் பொழுது நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? முழு இறைத்தோடும், முழு வாஞ்சியோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும். அல்லேலூயா. ஆவியோடு தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆக இன்னைக்கு வந்திருக்கிற நாம் நம்மை முற்றிலுமாக அவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஆராதிக்க வேண்டும் எப்பவுமே. அல்லேலூயா. இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போட்டாலும் சரி, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க வீட்டில் எத்தனை பேர்? அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துறதான் முழங்கால் போடுறதுனோட அர்த்தம். அல்லேலூயா. சில சாஷ்டாங்கமாக விழுந்து அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்துன்னு. அல்லேலூயா. அப்படி யாராவது துதிக்கிறத பார்த்துருக்கீங்களா? வெளிப்படுத்தல் விசேஷம் 4வது அதிகாரம்
அல்லேலூயா. 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வசனம். ம் 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 ஆ ம் 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 சிருஷ்டிக்கப்பட்டவருமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 4 மூப்பர்கள் யார்? 4வது வசனம் அதுலேயே. சரி, 3, 4 படிங்க. ம் 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 அல்லேலூயா. 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்தவரை கண்டேன். அல்லேலூயா. அந்த பொன்முடி சூடி அவரோடு கூட உட்கார்ந்திருந்தவங்க தான் இப்போ அவர் வணங்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக 10வது வசனத்தில் ம் 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 போதும். தங்கள் கிரீடங்களை எங்கே வைக்கிறாங்க? சிங்காசனத்துக்கு முன்பாக வைக்கிறார்கள். அர்த்தம் என்ன? அந்த கிரீடம் எதுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுது? கனப்படுத்திருக்காங்க. அல்லேலூயா. ராஜா தலையில் சிங்காசனம் வச்சு என்ன அர்த்தம்? சாரி, கிரீடம் வச்சு என்ன அர்த்தம்? அவன் தான் சர்வந்த, அந்த நாட்டுக்கே அவன் தான் அதிபதி. அல்லேலூயா. அதாவது சண்டை யுத்தத்தில் அவன் தோத்துட்டானாக்க அந்த கிரீடத்தை எதிரி நாட்டுக்காரன் என்ன பண்ணிடுறான்? தூக்கிடுவான். அல்லேலூயா. அப்போ அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கணம், மகிமை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த சிங்காசனம் முன்னாடி இருக்கிறவருக்கு முன்னாடி தங்களுடைய கிரீடங்களை எடுத்து எங்கே வைக்கிறாங்க? முன்பாக வைக்கிறார்கள். அப்போ தங்களுடைய காரியத்தை எல்லாம், தங்களுடைய பெருமை கனம் எல்லாத்தையும் ஆண்டவரே முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை, அல்லேலூயா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்துற காரியம் அது. நாமளும் ஜெபம் பண்ணும்போது வீட்டில் ஆகட்டும், தனித்து ஜெபம் பண்ணிங்கன்னா அதனோட மகத்துவம் உங்களுக்கு புரியும். உங்களை பூரா உங்களுடைய எல்லா பெருமையும் கதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தி ஒப்படைச்சிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கல்ல, இதை நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் இது உமக்கத்தான் சேரணும், எங்களுக்கல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தங்களை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது தான் அவர் நம்மை எடுத்துக்கிறார். பெருமையுள்ளவனுக்கு தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் இல்லையா? தாழ்மையுள்ளவங்களாக நம்ம மாறணும். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ அவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு நம்ம தாழ்மையாக இருப்பது எப்படி என்கிறத இதிலிருந்து நம்ம கற்றுக்கிறோம். நம்முடைய பெருமை எல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்டா, அவரை எல்லாம் நீங்கள் தான். உங்களுக்கு எனக்கு வந்த சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு இடத்துல ஜெபிக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை ஆகுது, உடனே அந்த வீட்டுக்காரங்க, ஐயா சிஸ்டர் நீங்கள் வந்தீங்க, பிரதர் நீங்கள் வந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி பெரிய விடுதலை, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் புரியாதவங்க. அப்போது நாம் சொல்லணும், ஆண்டவரே இந்த கன மகிமையில எனக்கு இல்லை, அது உமக்கு சேர வேண்டியது, அதை உமக்கே அனுப்புகிற ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உமக்கு முன்னாடி வெறுமையான ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த மகிமை கணத்தை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே அவர் தீர்மானம் பண்ணி வச்சுட்டாரு நமக்கு என்னென்ன கொடுக்கணுன்னு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வர வரைக்கும் காத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி முதல்ல என்ன? நம்மை தாழ்த்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உமக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி, நீங்கள் உங்களுக்கு என்ன பெருமை என்ன இது வந்தாலும் சரி எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் அவர் சமூகத்தில் காத்திருக்கணும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வாதத்தால் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும் இல்லையா?
அதனோடு எதையும் என்ன கூட்ட மாட்டார், வேதனை கூட்ட மாட்டார். அப்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் பெருகும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதன் மேல் உங்கள் இதயத்தை வைக்காதீங்க. அப்போது கர்த்தர் ஆசீர்வாதம் போது ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே வரும். அதன் மேலே நம்ம இதயத்தை வைக்கக்கூடாது. அதை கொடுத்தவர் மேலே தான் நம்மளுடைய இறுதி இருக்கணும். அல்லேலூயா. அதை கொடுத்தாரே அவர் மேலே தான் நம்ம இறுதி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு எப்பப்பெல்லாம் அவர் கொடுத்த ஐஸ்வர்யம் தேவைப்படுதோ, நல்லா லிசன், அங்கே இங்கே பார்க்க வேண்டாம் ப்ளீஸ். செய்தி கெட்டு போயிடும். நீங்கள் கேட்குறதுக்கு வந்தது வீணாக போயிடும். அதாவது எப்பெல்லாம் ஆண்டவர் தர்றாரோ நம்ம வாங்கிட்டோம், ரைட்டு. எப்போல்லாம் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குதோ அப்போவெல்லாம் நம்ம கொடுக்க தயங்கவே கூடாது. அள்ளி கொடுங்க, 2 மடங்கு அள்ளி தருவார். ஏழைக்கு கொடுக்குறவன் எத்தனை மடங்கு திருப்பி தருவாரம்மா? 2 மடங்கா? கர்த்தருக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவர் அதை 2 அத்தனையா திருப்பி தருவார். அவன் தர மாட்டான், அவரே தருவார். அவன் தர முடியாதனால தானே அவன் நம்மள்கிட்ட கடன் வாங்குறான். அது ஏழை, அவன் கொடுக்காமே போகலாம். ஆனால் திருப்பி கொடுக்குறவர் யார்? நம்முடைய ரட்சகர். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற கட்டளை என்னென்னா, என்ன நீ கனப்படுத்துறியா? என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நட. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 7 சபைகளுக்கு எழுதும்பொழுது, கடைசியில் ஒவ்வொரு சபைக்கு எழுதும்பொழுது எழுதுவார், காதுள்ளவன். இன்னைக்கு காது இருக்கா? எத்தனை பேர்த்துக்கு இருக்கு காது? காது எத்தனை பேர்த்துக்கு இருக்கு? ஐயோ, ஒருத்தருக்குமே இல்லையா? காது உள்ளவன் கேட்க கிடவன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து வரும்போது நீங்கள் அதை ரிசீவ் பண்ணி இதயத்தில் வச்சு அதன்படி நடக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணத்தான் ஆண்டவருடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் மற்ற ஐஸ்வர்யத்தை விடுங்க. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். எல்லாமே இருக்குது வீட்டுக்குள்ளே. என்ன இல்லை? இப்போ நமக்கு அப்போ பிரதான எது? சமாதானம். சமாதானக்காரனர், சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நல்லா கைதட்டி, சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நல்ல உற்சாகமா, இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இன்னைக்கு சர்வ வல்ல தேவனை நீங்கள் ஆராதிங்க. அதிகாலையில் எழுந்துருச்சு 1 மணி நேரமாவது அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அது இப்போ டைம் இல்லை, 1 மணி நேரமாவது என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ண, சோதனைக்கு உட்பட மாட்டாய். நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதான்னு பேதுரு யோவானெல்லாம் கேட்குறாரு. அல்லேலூயா. இந்த வசனம் எப்போ என்னோடய வாழ்க்கையில் தெரிஞ்சனோ அன்னையிலேருந்து அந்த 1 மணி நேரத்தை என்ன காரியம் எடுத்ததோ அதை விட்டு விலகிட்டேன், இதுக்குள்ளே வந்துட்டேன். அல்லேலூயா. அந்த 1 மணி நேரன்றதை இப்போ 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் அது போயிட்டே இருக்கு. தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னா பரலோக ராஜ்யத்தை தேடணும்னா அப்போ என்ன வரும்? இந்த மாதிரியான காரியங்களை விட்டு விலகணும். அதிகாலையில் எனக்கு வாக்கிங் இது இருந்தது, ப்ராக்டிஸ் இருந்தது. எப்போ பரலோகத்து முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதங்கள் தேடு அப்படின்னு சொல்லும்போது 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த காலையில் நடக்கிற அந்த வாக்கிங்கெல்லாம் விட்டுட்டேன். ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வேணும். அது ஈவினிங் மாற்றிட்டேன். முடியலையே அதை பற்றி அது கவலை கிடையாது. பட் ஆண்டவர் சமத்தில் குறைஞ்சது 1 மணி நேரமாவது இருக்குன்னுன்றதை கற்றுட்ட பிறகு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25வது வருஷம் ரட்சிக்கப்பட்டு நடக்குது. ஒரு நாள் நான் அதிலேருந்து ஆனதே இல்லை. சில சமயத்தில் எங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து சில டெக்னிக்கெல்லாம் ஒரு டைம் போடும்போது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு. அன்றைக்கி வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். மேனேஜர் விட மாட்டேன்றாரு, சீஃப் மேனேஜரை. இல்லை, நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் வரலன்னா நாங்கள் போக மாட்டோம். என்ன சார் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு ஆண்டவர் சமத்தில் உட்காந்து, ஆண்டவரே இப்படி பண்ணுறாங்களே, நான் என்ன செய்யணும்? நீ போ. அல்லேலூயா. நீ போ. ஆண்டவரே ஜெபிக்க முடியாதுன்னா அதுக்கு நேரத்தை உனக்கு தருவேன். போய் அங்கே ரூமில் உட்காந்தோம். இன்னொரு தம்பி, இன்னொரு அவர், நானும் ஒரு ரூமில் தனியாக மூலையில் போய் உட்காந்து குறைஞ்சது 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணிட்டு தான். ஏன்னா அன்றைக்கி ஆராதனை போக முடியாது, குறைஞ்சது ஏதாவது நடக்கட்டுன்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தர் ஆசீர்வாதமாக எங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய கரத்தில் அடங்கியிருங்க.
ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி சகல ஜனங்கள் மத்தியிலும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த ஜீவனுள்ள தேவனே, மகிமையான அந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் சங்கீதத்தின் மூலமாக தேவனே நீர் பேசின அந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அதை எங்கள் இதயத்திலே பதிவைத்து நடக்க ஆவியானவர் தாமே பூரணமாக எங்களை ஆட்கொண்டு நடத்த ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சந்தோஷமா? நல்ல உங்கள் நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு அல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு காலையிலேருந்து கர்த்தரினோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாங்க, அது செய்திக்கு இல்லை, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு ஷேர் பண்ணிவிட்டு நான் மற்ற காரியங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 971 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 971 பக்கம். 12ஆம் அதிகாரத்தினுடைய 28 ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. வாசிங்க, எல்லாருமே கூட வாசிங்க. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல். எவர்களோட? உன் சபை மக்களோட. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி காலையில் நான் ஒரு 8 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டேன். கொஞ்சம் பாதி அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு, அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஐயா ஒரு 8:45 அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜெபத்தோடு உட்காந்து இந்த இடத்துல நம்ம மீண்டும் இந்த ஆராதனை நம்ம துவங்கணும். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆகையால் என் வார்த்தைகளிலே ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது சில வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கலாம். சில ஊழியர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் வழியாகவோ நம்ம சபையிலையோ ஆராதனை நேரம், செய்தி நேரம்னு சொல்லி எந்த விதத்திலையும் கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லியிருந்தாருன்னா, இந்த 2026 வருடம் தாமதம் இல்லாதபடி அது நிறைவேறும். அல்லேலூயா. அதனால பக்கத்தில் இருக்கவங்களை கரத்தை பிடி சொல்லுங்க, இனி ஒன்றாகிலும் ஆண்டவருடைய வார்த்தை தாமதிப்பதில். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இதுதான். ஆமாம், இந்த வசனத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு வந்து கொண்டே இருக்குது. நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை இனி தாமதிப்பதில்லை, அது நிறைவேற போகுது. இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு காலையிலேருந்து திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறாரு. அந்த 2026 உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டு. உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. கடந்த நாட்களில் எத்தனை பேர் மாலை ஜெபத்துக்கு வந்தீங்க? வியாழக்கிழமை நடந்த மாலை ஜெபத்துக்கு வந்தவங்க கை தூக்குங்க. வியாழக்கிழமை. அதனால் சிலர்லாம் பக்கத்தில் இருக்கவங்க வராமல் இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக பிரயாசப்பட்டு வாங்க. அதில் உங்களுடைய காரியங்களை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கும்பொழுது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரும்படி மிகுந்த அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 17 2வது வசனம் வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் 2026 வருடத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
திரளாய் பெருக பண்ணக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம். அல்லேலூயா. நீங்கள் நல்ல திரளாய் கர்த்தர் பெருக பண்ணுவார். சில காரியங்களெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னது தான், அதை சுருக்கமாக சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் இதில் வாசி. ஆபிராம் 86 வயதாக இருந்தான். 17 வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது. மூடி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கும் இடையில உள்ள கேப் எத்தனை வருஷம் தெரியுமா? 13 வருஷம். 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. இந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிராம் தான் பேர். என்னைக்கு ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறாரோ அப்போ ஆபிரகாம்னு கர்த்தர் அவன் பெயரை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் என்பது திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆபிரமாம் அப்படிங்கும் பொழுது சில குறைகள், சில பலவீனங்கள், சிலருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தோடு தான் அவன் ஆபிராம் இருந்தான். ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடலை. இப்போ நம்ம வாழ்க்கையில் சில பலவீனம் இருக்கும், சில குறைகள் இருக்கும், மனித ரீதியான சில தவறுகள் இருக்கும். நம்ம சொல்ல முடியுமா நம்ம ரொம்ப பரிசுத்தவான்னு? யாராவது சொல்லிட முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பரிசுத்த குறைச்சல்கள் நம்ம உலகத்தில் இருக்கும், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் அனுதினம் என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படணும். தேவ சமூகத்தில் இரவு நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். அதனால தான் யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னால், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்யுங்க. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பல நாள் பல காரியத்துக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்தம் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள், உடனே அற்புதம் நடக்கும். ஆமாம், பரிசுத்தம் பண்ணி. ஆண்டவர் சொல்கிறாரு, மலை போல உன்னுடைய பாவத்தெல்லாம் என்ன பண்ணுவாராம்? அல்ல, முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிடுவாராம். மலையை தூக்கி பின்னாடி போட்டுருவாராம். பனி போல மாறுறது கஷ்டம், பாடுகள் எல்லாம். அது மலை போல இருக்கக்கூடிய உன்னுடைய திரளான பாவத்தை முதுகுக்கு பின்னாடி எரியுறது மாத்திரமல்ல, கடலின் ஆழத்துலேயும் போட்டுருவாராம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுடைய மக்கள் நம்மகிட்ட பலவீனம் உண்டு, குறை உண்டு, சில தேவையில்லாத வார்த்தை பேசுவோம். கர்த்தர் உணர்த்தும் பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறதுக்கும் ரெடியாக இருக்கணும். யாராவது உங்கள் நிமித்தம் காயப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட தைரியமாக பகிங்கரமாக மன்னிப்பு கேட்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுனால நீங்கள் பலவீனமானவங்களோ பலன் குறைஞ்சவங்களோ நீங்கள் கோழையோ கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மன்னிப்பு கேட்குற யாரும் என்ன கிடையாது, கோழை கிடையாது. அதனால் மன்னிக்கிறவர்கள் மாமனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் சொல்கிறார். மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு போய் வாங்கி மன்னிப்பை கொடுக்குறவனும் மாமனிதன், அந்த மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவனும் மாமனிதன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் அதை சொல்லியிருக்கார் மன்னிக்கிறதை பற்றி. அப்போ நீங்கள் சில நேரங்களில் அந்த ஆபிரகாம்ட்ட வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருந்தது. அந்த குறைகள் நிமித்தம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் 13 வருஷம் ஏன் அவரோடு இடைப்படாமல் இருந்தாருங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். சில நேரங்களில் கர்த்தரை விட்டு நீங்கள் பின்வாங்கும் பொழுது சில நேரம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருப்பார், கர்த்தர் இடைப்படாமல் இருப்பார். நீங்கள் வாழ்க்கையில் சரியாகிற வரைக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு ஐக்கியமாகிற வரைக்கும் அவர் அமைதியாக இருப்பார். இந்த 13 வருடத்திற்கு பிறகு அவர் அறிமுகப்படுத்துகிறார் தன்னை. எப்படி தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். அது இல்லை, 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். கவனிங்க, ஆமாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல் ஷடாய் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. எல் ஷடாய். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல் எலியோன், உன்னதமான கர்த்தர் அப்படிங்கிற பேரில் தான் வேதாகமத்தில் இந்த 16 அதிகாரத்துக்கு முன்னாடி அவருக்கு பேர். இந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் 2வது அவருக்கு ஒரு பேர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம், கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படியே புலம்பி நீங்கள் சில நேரம் ஜெபம் பண்ணலாம், பெருமிச்சோடு ஜெபிச்சு கொண்டிருக்கலாம். அந்த எல்லா ஜெபத்துக்கும்
கர்த்தர் இந்த வருடம் சர்வ வல்லமையுள்ள தேவனா வரப்போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தையினால் உங்களை இடைப்பட போகிறார். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய் அப்படிங்கிறதுக்கு பராக்கிரமசாலி, மிகப்பெரிய பராக்கிரமசாலி. ரெண்டாவது தாயினுடைய மார்பு, அன்பு கொடுக்கக்கூடிய, அந்த தாயினுடைய அன்பை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அன்புக்கு அடையாளமாக அந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்போ முதல்ல எல் ஷடாய்னா பராக்கிரமசாலி, ரெண்டாவது தாயினுடைய அன்பு. இப்போ இந்த உலகத்தில் வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற அன்பு யாருடைய அன்பு? தாயினுடைய அன்புக்கு ஒப்பா ஆண்டவருடைய அன்பு, பிதாவினுடைய அன்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, யாருக்கு முன்பாடி நடக்கணும்? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நடக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிறதுனா என்ன? ஒரு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிறது அப்படின்னா என்ன சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அடுத்தால ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிறது தாழ்மையோடு இருக்கணும். வேற சொல்லலாம், விசுவாசத்தில் இருக்கணும், கட்டளைகளை கை கொள்ளணும், உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? நியாயமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நிறைய காரியத்தை சொல்லலாம், எல்லாம் கரெக்டு தான். ஆண்டவர் சொல்லுதார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். அப்போ நடந்து கொண்டு 3 காரியம் எழுதி வச்சேன். டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் ஒன்று சொல்கிறேன். நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை, ஆமாம், தேவாலயத்துக்கு போகும்போது என்ன பண்ணணுமா? நடைய காத்து கொள்ளணுமா? அப்போ இது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் ஆலயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆராதனையும் உங்களுக்கு முக்கியம். ஒவ்வொரு ஜபங்களும் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் ஆலயத்தில் ஆராதனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் நடையை காத்து கொள்ளுங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, ஆனால் அந்த சலுகையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தர்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இப்போ தேவாலயத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும்? நடைய காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய ஜனங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த ஜனத்தை நான் எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள், நீங்கள் பைபிளோட ஆலயத்துக்கு நடந்து வர்றதே ஒரு பெரிய சாட்சி. நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இவங்க எங்கே போகிறாங்க? சர்ச்சுக்கு போகிறாங்க, 4 பேர் சொல்லட்டும், அதே உங்களுடைய சாட்சி. அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி தேவாலயத்துக்கு போகும்போது நீங்கள் நடைய காத்து கொண்டுட்டீங்கன்னா, இன்னொரு வசனம் இருக்குது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் அற்பருக்கும் நீசருக்கும் முன்பதாக நிற்காதபடி ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பானாம். நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் நடைய காத்து கொண்டீங்க அப்படின்னா அடுத்தபடியாக உங்கள் கால் நிற்கிறது ராஜாக்களுக்கு முன்பதாக தான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு ஒரு பயபக்தியோட, ஐயோ கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம இந்த ஆலயத்தின் ஆராதனையில் சரியாக போய் நிற்கணுமே, எப்படியாவது நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் நிற்கணுமேன்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு வர்றதை யார் பார்க்குறா? ஆமாம், கர்த்தர் பார்க்குறாரு. நாங்கள் உட்காந்து என்ன பார்ப்போம்? இது 9:30 வருது, 9:45 வருது, 10 வருது, 11 வருது, எப்போமாவது வாய்ப்பு கிடைக்கட்டும் பெல்ட்டை தூக்கிறான்னு நினைப்போம். அந்த உரிமையை கர்த்தர் தந்திருக்கிறாரா? இல்லை. நான் பார்த்தீங்கன்னா பெரம்போடு வரணுமா சாந்தத்தோடு வரணுமான்னு கர்த்தர் கேட்காரு. அதனால் நாங்கள் சாந்தத்தோடு தான் சொல்கிறோம். ஆனால் உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் நிலைமைகளை நாங்கள் மதிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டேன், ஏன் இப்படி லேட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. நாங்கள் காலையிலே இருந்துச்சு 4 பேரும் ஒரே பாத்ரூமில் ரெடியாகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அதை நான் மதிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்களும் இருந்தவங்க தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம், நீங்கள் பிரயாசப்படலாம். கர்த்தர் உங்களுக்கு நல்லது கேட்ட விசாலங்களை கர்த்தர் தருவார். அதனால் பார்த்தீங்கன்னா தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவாலயத்துக்கு போகும்போது உங்கள் நடையை காத்து கொள்ளுங்க. நீங்கள் அப்படி நடையை காத்து கொண்டீங்கன்னா, நான் அந்த வசனத்தெல்லாம் சொல்லாமல் அப்படியே நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் நடையை காத்து கொண்டீங்கன்னா நீங்கள் நிற்கிற இடம் அற்பருக்கும் நீசருக்கும் முன்பாக நிற்காதபடி யாருக்கு முன்பாக நிற்க வைப்பார்? உங்கள் குடும்பத்தை அப்படி கர்த்தர் ஒரு நாள் வரும்பொழுது ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க வைப்பார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் நிற்க போனோம். நீங்கள் தேவாலயத்துக்கு போகும்பொழுது அந்த நடக்கையில் நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா, 3வது கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் உங்களை நிற்க வைக்கக்கூடிய இடம்
உயரமான ஸ்தலங்களாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் உயரமான ஸ்தலங்கள்ங்கிறது எதை குறிக்கிறது? இந்த பூமியில் நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் பார்த்திராத நன்மைகளை குறிக்கிற காரியங்களாக இருக்கிறது. நீங்கள் நினச்சி கூட பார்த்திராத காரியங்களை உங்களுக்கும் செய்வார், உங்கள் குடும்பத்துக்கும் செய்வார், உங்கள் சந்ததிகளுக்கும் செய்வார். நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய சாட்சி பார்த்துருக்கேன். ஆலயத்துக்கு உண்மையாக இருக்கிறவங்க, ஆலயத்தில் போய் உண்மையாக ஆராதிக்கிறவங்க, ஊழியத்துக்கு கொடுக்குற அந்த பரம்பரைகளெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் குடும்பங்களில் நான் பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் ஆராதனையை அசட்டை பண்ணி, ஊழியர்களை அசட்டை பண்ணி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, இந்த கமிட்டி மெம்பர்ஸாக இருந்து சண்டை போட்டு, இப்படிலாம் நிறைய பார்த்து ஒன்றுமே இல்லாமல் போன குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அல்லேலூயா. இப்போ நல்லா சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். மனுஷனுக்கு பயப்படுற கண்ணியை உருவாக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அதனால நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எனக்கு உண்மையாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. அப்போது அந்த உத்தமமாக இருக்க சொன்னார். முதல்ல உன் நடக்கையில் உத்தமமாக இரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நாளில் நீங்கள் நடக்கையில் உத்தமமாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒரே ஒரு காரியம்தான், இந்த நாளில் உங்களை கர்த்தர் ஒரு காரியத்தில் இந்த வருடத்தில் திரளாக பெருக பண்ண போகிறார். அது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அதை மாத்திரம் நம்ம தியானித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நற்செய்தி நூலில் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும் ஆளுக்கு நல்லா கேட்டுடுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் நீங்கள் வாசிக்கணும்னு விரும்புகிறேன். 7லேருந்து 13 6 வசனம். ஆளுக்கு ஒவ்வொரு வசனமாக டக்கு டக்கு டக்குன்னு சத்தமாக வாசிங்க பார்ப்போம். ம் ம் அடுத்த வாசிங்க. ம் ம் 9 இங்கே ஒரு பையன் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. ம் ம் 10 இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள். ம் ம் 11 இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறவங்கெல்லாம் பாக்கியவான்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து வேண்டிய மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். வேண்டிய மட்டும் அடுத்தல வாசிங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்று சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை ஆமாம் அப்படியே அந்தப்படியே ம் ம் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே அக்கா நீங்கள் வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ம் 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 அல்லேலூயா. கவனிங்க, 10 நிமிஷத்தில் இப்போ செய்தி முடிஞ்சிடும். இது நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், தெரிந்த உண்மை சம்பவம் தான். இதிலிருந்து சில வார்த்தைகளை மாற்றம். கர்த்தர் திரளாக உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணினார் அப்படின்னா எப்படி இருக்கும்? திரளாய் பெருக பண்ணினார் அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறத மாத்திரம், அந்த வார்த்தைகளை மாத்திரம் தான் நான் சொல்லி ஆசீர்வதிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல முதல்ல ஒரு எண்ணிக்கையை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த 10ஆம் வசனத்தினுடைய பின்பாகம் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். எத்தனை சொல்லுங்க? 5000. அல்லேலூயா. 5000 பேர் இருந்தாங்களாம். இப்போ நீங்கள் நம்ம சமூகத்தில், இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு 60-70 பேர் இருக்கீங்க. 5000 பேர் வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இடம் போதாது இல்லையா? 5000 பேரும் வாகனத்தில் நீங்கள் வந்து தான் ஆகணும். உங்கள் வாகனத்துக்கு இடம் வேணும். அப்போது அந்த 5000 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை ஏற்கனவே கர்த்தர் என்கிட்ட தந்துட்டார். 5000 குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் உனக்கு கொடுக்க போகிற 5000 குடும்பங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 5000 குடும்பங்கள்.
5000 குடும்பம்னா கிட்டத்தட்ட 20000 ஆத்துமாக்கள். ஒரு வீட்டுக்கு 4 பேர் கணக்கு, ஒரு ஆவரேஜா 20000 ஆத்துமாக்கள் வரக்கூடிய இடம். அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இது ரொம்ப பேராசையெல்லாம் இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. பேராசையா? கர்த்தர் கொடுத்தாருன்னு நமக்கு என்ன? அப்போ 5000 குடும்பங்கள். அந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சேரிக்கப்பட்டாங்க. 5000, 8000, 10,000 வந்துக்கிட்டே இருந்தாங்க சபையில். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த 5000ங்கிற அந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 5000 அப்படிங்கிறது நிறைய காரியங்களை குறித்து பேசலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். 5000 புருஷர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புருஷர்கள், ஆண் மக்கள், தகப்பனார், இவங்களெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அவங்க தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பந்தியில் இருக்கணும். அந்த வசனத்தை கேட்டுட்டு கரெக்டாக பந்தியில் அந்த புருஷர்கள் இருந்தாங்களாம். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய 12 மாத திருப்பந்தியிலையும் ஆண்கள் அந்த புருஷர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். உங்கள் மக்கள் பாதுகாக்கப்படணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண் மக்கள், உங்கள் தகப்பனாரோ உங்கள் புருஷரோ நீண்ட ஆயுஷ் நாட்களோடு இருக்கணும். பலவீனங்கள் அவங்கள வரக்கூடாது. கப்பா அந்த 5000 புருஷர்களும் கர்த்தருக்கு முன்பதாக பந்தியில் இருந்தாங்க. ரெண்டாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் புருஷர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் மக்கள் ஒரு நாள் வரும் பொழுது எப்படி அந்த 5000 பேரும் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக நின்றாங்களோ அதே போல் நியாய தீர்ப்பு நாள்லையும் வருகை நாள்லையும் அவங்க சரியாக கர்த்தருக்கு முன்பதாக நிற்கணும். எத்தனை பேர் நீங்கள் நிறுத்துவீங்க? எத்தனை பேர் நிறுத்துவீங்க? நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் தான் உங்கள் மக்களை கொண்டு வரணும். உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஆண்டவருடைய சத்தம் அந்த எக்கால தொனி கேட்கும் பொழுது எல்லாருமே எந்திப்பாங்க. அது ஒரு நாள் இருக்குது. அப்போ அந்த நாட்களில் புருஷர்கள் தேவ சமூகத்தில் நிற்கணும். அப்போ 5000 புருஷர்கள் இருந்தாங்க. 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்துல அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும். இதான் இந்த வார்த்தையை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி கொடுத்தாரு? வேண்டிய மட்டும். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறீங்களோ அந்த வேண்டிக் கொள்கிறதுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். நீங்கள் வேணாம் பாருங்கள், இந்த வருடம் நீங்கள் எதெல்லாம் ஜெபிக்கிறீங்க, எதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ, எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, வேண்டிக் கொள்கிறீங்களோ, அந்த வேண்டிக் கொள்கிறதற்கு மேலாக கர்த்தர் கொடுப்பாரு. இன்னொன்று சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டியா? அப்பா வேண்டிய மட்டும் திருப்தியாக தந்தாங்க, வேண்ட மட்டும் நான் திருப்தியாக சாப்பிட்டேன், போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? உங்களை பார்த்து சொல்லி நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம், வேண்டிய மட்டும் வச்சுட்டாங்கப்பா, அள்ளி 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 வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்போ வேண்டிய மட்டும் அது எதை குறிக்கிறது? அந்த வேண்டிய மட்டும்ங்கிறதுல ஏதாவது நம்பரை குறிக்க முடியுமா? வேண்டிய மட்டும் அப்படின்னா அதில் ஏதாவது பர்டிகுலர் நம்பர்ஸ் இருக்கா? கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 4 இட்லி நீங்கள் சாப்பிட்லாம், 5 இட்லி சாப்பிட்லாம். உங்களுக்கு நல்லா திருப்தியாக நீங்கள் சாப்பிடும்போது இட்லி கணக்கு பார்க்க முடியுமா? அல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி அதிகமாக சாப்பிட்ற போட்டியெல்லாம் உண்டு. சில இடத்துல இருக்குது இட்லி அதிகமாக சாப்பிட்ற போட்டி. அப்போ அதிலெல்லாம் ஜெயிச்சு சிலர்லாம் பரிசு வாங்குறாங்க. அப்போ வேண்டிய மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய மட்டும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதையும் கர்த்தர் கொடுக்கணும். வேண்டிய மட்டும் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்யணும். வேண்டிய மட்டும் சில காரியம்லாம் எனக்கு இவ்வளோ செஞ்சால் போதுமே, இது எனக்கு நடந்தால் போதுமேன்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி திரளாய் பண்ணுவாராம்? வேண்டிய மட்டும். அடுத்த 12வது வசனத்துடைய முதல் வார்த்தையை வாசிங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு போதும். முதல்ல 5000 அது உங்கள் வீட்டில் இருக்கிற தலைமுறைகளையும் ஆண் மக்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தக்கூடிய காரியத்தை குறிக்குது. ரெண்டாவது வேண்டிய மட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்வார். இன்னொன்று எழுத்தின்படியே நீங்கள் வேண்டிய மட்டும் உங்களுக்கு நன்மை செய்து திருப்தி அடைந்த பின்பு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். திருப்தி அடைந்த பின்பு. அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா
நம்ம திருப்தி அடையணும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்ணும். சில நேரத்தில் நம்ம அறகுறையாக நம்ம சாப்பிட்டுட்டு வர்றோம். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். இந்த ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு காலையிலே ஒரு டம்ளர் டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே பரபரப்பாக வந்துடுவாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையாக அந்த சாப்பாட்டை காட்டிலும் எனக்கு தேவ பிரசன்னம் முக்கியம், ஆண்டவருடைய ஆராதனை முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முக்கியம், எப்படியாவது போய் ஒரு 4 பாட்டை நான் படிச்சிடணும், ஜெபம் பண்ணிடணும்னு சொல்லி சாப்பாட்டை கூட பெருசாக நினைக்காம நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றீங்களோ நீங்கள் எல்லாம் திருப்தி அடைய போகிறீங்க. நீங்கள் வேணா பாருங்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் இப்போது கிறிஸ்துவ ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். சிலர் நம்ம ஜெபிப்போம், சிலர் வேலை சூழ்நிலைகள் இருக்குது, சிலர் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை தான் என்ன பண்ணுறோம், ஃபாஸ்டிங்கில் பண்ணுறோம். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் நாங்கள் வளர்ந்த காரியத்தை நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சிஎஸ்ஐ சபையில் 2 மணிக்கு தான் ஆராதனை, 2 மணிக்கு ஆராதனை, 3:30 மணிக்கு தான் முடியும், 1:30 மணி அந்த மாதிரி ஏதோ ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னென்னா அந்த ஊரில் அந்த விவசாயம் பண்ணிட்டு வர்றவங்க, அந்த பனை ஏறிட்டு வர்றவங்க எல்லாம் சாயங்காலம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி டைம் அது ஒரு 1:30 மணிக்கோ என்னமோ 1 மணிக்கோ என்னமோ ஆரம்பிக்கும், முடியும் போது 3:30 மணி ஆயிரும். அந்த அந்த 12 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் சாப்பாடு எங்களுக்கு கிடையாது, வயிறு கில்லும். எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ என்ன 3:30 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இப்படி சொல்கிற, எங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் சோறே பொங்க மாட்டாங்க, நாங்கள் அப்படி வளர்ந்தோம் அப்படிம்பாங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு ரொம்ப சௌரியம் இருக்குது, சுக்கி இருக்குது, சொமட்டா இருக்குது, போட்டால் வந்துடுது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் திருப்தி அடையணும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், நல்லா ஒரு கைத்தட்டு தட்டி திருப்தி அடைவீங்க, இவர்கிட்ட சொல்லுங்கள் திருப்தி அடைவீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. திருப்தி அடைந்த பின்பு நான் சொல்கிறேன், இந்த வருடம் நீங்கள் போன காலங்களில் எத்தனையோ பற்றாக்குறையில் நீங்கள் போயிருக்கலாம், சில தரித்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், ஒரு 10 நாள் 15 நாள் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே காசு நின்று கொண்டு இருக்கலாம், எத்தனையோ தேவைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த வருடத்தில் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்தி அடைய பண்ணுவார். அப்போ திருப்தி அடைந்த பின்பு மீண்டும் வாசிங்க பார்ப்போம். அடுத்த வார்த்தை, ஒன்றும் சேதமாய் போகாதபடி. போதும் இருங்க, ஒன்று சேதமாக போகாதபடி. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், ஒரு பணம் கூட இந்த வருடத்தில் சேதமாக போகாது. ஒரு பணம் கூட ஒரு டாக்டருக்கோ ஒரு வட்டிக்கோ தேவையில்லாத காரியத்துக்கோ போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நான் தேவ பிரசன்னத்தில் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், இந்த வருடத்தில் ஒன்று உங்களுக்கு சேதமாக போகாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஒரு சிங்கிள் பைசா கூட உங்களுக்கு சேதமாகாது. உங்கள் நேரம் சேதமாகாதுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்து கொண்டு இருக்கீங்க, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க, அந்த நேரத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அப்போ ஒன்றும் சேதமாய் போகாதபடி. ராகாப் வந்து சேதமாகாது இருந்தாலும் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க அந்த வசனத்தை? அல்லேலூயா. ராகாப் எப்படி சேதமாகாமல் இருந்தால், அந்த எரிகோ பட்டணம் இடிஞ்சு விழுது, அந்த எரிகோ பட்டணம் தீக்கிரையாக மாறுது, அந்த எரிகோவிலேயே எல்லாருக்கும் அழிவு. யார் பாதுகாக்கப்பட்டா? ராகாப் மட்டுமா? அவ குடும்பம். நான் இப்பமா தான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் உள்ளவங்க சர்ச்சுக்கு வரனாலும் வரட்டாலும் அவங்க நிமித்தம் அவங்க பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில நேரம் எங்கள் வீட்டில் கேட்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வாய் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வயிறு இருக்குது, நீங்கள் என்ன இப்படி தப்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எப்படி அவங்க ஆலயத்துக்கு கூட்டு வருவாங்க அப்படி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். நான் சொன்னேன், என்னப்பா பண்ண முடியும், யோசேப்பு நிமித்தம் போத்திப்பார பார்வோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, வசனம் அப்படி தானே இருக்குது. அப்போ ஆபிரகாமின் நிமித்தம் லோத்த கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சிறையிலேருந்து மீட்டு கொண்டு வர்றாரு, பாதுகாக்கிறாரு. வர்றவங்க அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு வேல்யூ வேணும்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சேதமாகாதபடி ராகாப் வந்து சேதமாகாதபடி பாதுகாக்கப்பட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மக்கள் 2 வீலரில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, கப்பலில் பிளெயினில் எதில் போனாலும் சரி, பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பாதுகாப்பு இருக்கணும், ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சேதம் வராதபடி இந்த வருடத்தில் கர்த்தர் பாதுகாக்க போகிறார். எந்த ஒரு சேதங்கள் அணுகாதபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறார். அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. அடுத்த வார்த்தை நான் சொல்கிறேன், சேர்த்து வைக்கிறது. எத்தனை பேர் சேர்த்து வைக்கீங்க? சேர்த்து வைக்கிறது துணிமணியா? அதுக்கு வேல்யூ இல்லை. அல்லேலூயா.
நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய துணி தாங்கய்யா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நாங்கள் இருக்கிறதுலே பழைய துணியை கொடுக்குறதுன்னு சொல்லி நல்ல தண்ணியை நல்ல துணி எங்கள் வீட்டம்மெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 4-5 பேர் வந்து கேட்டாங்க. அந்த இப்போ நிறைய துணியை எடுத்து கொடுத்த உடனே அப்படியே கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்க. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்லி புதுசாக ஜவுளி கடையில் வாங்குற மாதிரியே ரியாக்ட் பண்ணாங்க அந்த 4 பேரும். அப்பா என்ன அழகாக இருக்குது, இது புதுசாக இருக்குது, இது நீங்கள் போட்டிங்களா போடலையா, இப்படி புதுசு மங்காமல் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மக்கள் இப்படி பழைய துணி கொடுக்குறதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களேன்னு சொல்லி நாங்களும் பெரிய தர்ம காரியத்தை பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அவங்களும் இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா எல்லா துணியும் இந்த வேலியில் முள்ளுக்காட்டில் போட்டுட்டு நல்ல துணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த துணியெல்லாம் இறக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லுதாரு, நல்ல துணிகளை மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த பழைய துணி வாங்குகிற இடத்துல போய் என்ன பண்ணிடுவாங்க, இவங்க விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு வாஷ் பண்ணி இந்த சாயங்காலம் மங்களாக இருக்கிற நேரத்தில் விற்கிறதுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் அந்த கோயம்புத்தூருக்கு வந்த புதுசில் அந்த பாப்பநாயகம் பாளையத்தில் அந்த காய்கறி ஸ்டாப்பு பக்கத்தில் 50 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் சட்டை கிடந்துச்சு. இப்போ 97 40 ரூபா 20 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் சட்டை எல்லாமே அழகாக பளபளப்பாக கவரில் போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஹா 10 ரூபாய்க்கு சட்டை. அவன் சொல்கிறான், திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது சின்ன சின்ன மைல்டு ப்ராப்ளத்தில் ரிட்டர்ன் ஆன சட்டையெல்லாம் அங்கே வந்திருக்குன்ட்டான். பரவாயில்லையே 10 ரூபாய்க்கு சட்டை கொடுங்க, கோயம்புத்தூர் எவ்வளோ நல்ல ஊருன்னு சொல்லிட்டு அந்த சட்டையெல்லாம் போய் பறக்கிட்டு இருந்தபோது ஒருத்தர் வந்து முதுகில் ஒரு அடி கொடுத்தாரு. என்ன பண்ணுது அப்படின்னே, இந்த சட்டை பாருங்கள் 10 ரூபாய்க்கு இருக்குது 20 ரூபாய்க்கு இருக்குன்னு, கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். இதையெல்லாம் ஒரு சட்டையை எடுத்து பிரித்து காமிச்சா இந்த காலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணியெல்லாம் போயிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி போயிருக்கு, எனக்காவது புதுச்சட்டையில் எப்படி போகுமா அப்படின்னு கேட்டார். அப்போ யோசித்தேன், இதெல்லாம் ரீவாஷ் பண்ணி ட்ரை க்ளீன் பண்ணி இந்த பழைய சட்டையை வாங்கி விற்பனைக்கு வருது, இவங்க வியாபாரமே சாயங்காலம் மங்கலான நேரத்தில் தான் நடக்கும் அப்படின்னார். அல்லேலூயா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்குது. அப்போ என்ன நடந்துச்சு, அப்போது அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போய் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேலியில் போட்டு போயிட்டாங்க, நல்ல துணியை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சில நேரங்களில் அந்த மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, சில துணிமணிகளை நம்ம ரொம்ப சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு 5000 பட்டு புடவை இருந்துச்சு. 5000 பட்டு புடவையும் உடுத்துனாங்களா? பட்டு புடவை இருந்த காரியத்தை பற்றி நான் சொல்லலை, உடுத்த முடியுமா? அல்லேலூயா. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு நல்ல துணிமணிகள் உடைகள் எல்லாம் தரணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 12000 செருப்பு இருந்துச்சு ஜோடி. 12000 ஜோடி செருப்பை போட முடியுமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அத்தனை 5000 இருந்துச்சோ 12000 இருந்துச்சோ உங்களுக்கு தேவையான துணிகள் கர்த்தர் தருவார். ஆனால் துணிமணிக்கே கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கணும், சில நல்ல பொருட்கள் நகைகள் பணங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கணும். யோசேப்பு எப்படி சேர்த்து வச்சார்? யோசேப்பு எப்படி சேர்த்து வச்சார்? யோசேப்பு எப்படி சேர்த்து வச்சார்? விளைச்சல்ல 5/2 பங்கு. புரியுதா உங்களுக்கு? எப்படி சேர்த்தாரு? ஆமாம். நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு தசம பாகம் எவ்வளோ கொடுக்கணும்? 10/1. அது தசம பாகம் பற்றி நான் பேசலை, அதை விட்டுருங்க. ஆனால் இந்த விளைச்சலில் 5/2 பங்கை சேர்த்து வச்சு அதை பார்வோனுடைய எங்கே போச்சு, களஞ்சியங்களுக்கு போச்சு. அந்த 5/2 அந்த 7 வருட கொடிய பஞ்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டயத்தில் அவனுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் 10/1 தசம பாகம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள கணக்கு. நீங்கள் 5/2 பங்கை 10,000 வருது அப்படின்னா 5 படிக்கும்போது எத்தனை ஆச்சு? 10,000 5 பிரிச்சிங்கன்னா 2000. ஒரு 4000 நீங்கள் சேமித்து வைங்க. சீட்டு போடுங்க, சீட்டு போட்டால் கவனமாக போடுங்க. தங்க நகையை கிராமில் வாங்குங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சேர்த்து வைக்கணும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது புழுவாவது. வசனம் கரெக்டு தான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, ஒன்றும் சேதமாகாதபடி சில உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் சேர்த்து வைக்கணும். ஒரு அர்ஜென்ட் ஆத்துறதுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கணும், அர்ஜென்ட் ஆத்துறதுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கணும். இப்போ நான்லாம் வேலையில் இருந்த நாட்களில் 10ஆம் தேதி வரைக்கும் என்ன இருக்கும், கையில் காசு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கஷ்டப்பட்டு தான் நடத்துவோம்.
போய் அட்வான்ஸ் கேட்டால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தருவோம் அப்படிம்பாங்க. இப்படி தான் வாழ்க்கையில் போச்சு. ஒரு நாள் கையில் காசே இல்லை. அப்போ இந்த ரிலையன்ஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கள் வீட்டம்மா திடீர்னு அப்போம்லாம் நம்ம 10 ரூபா 100 ரூபா 20 ரூபாய்க்குன்னு ரீசார்ஜ் பண்ணி தான் பேசுவோம். பேசியிருக்கீங்களா அப்படி? ஆமாம், 50 ரூபா 100 ரூபாய்க்கு அப்படி. இப்போ நம்ம அன்லிமிட்டடில் பேசுகிறோம். அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பேசிட்டு டக்குன்னு பேசிட்டு வச்சோம். இன்றைக்கி அப்படி இல்லை. அன்லிமிட்டடாக வந்தோடனே அன்லிமிட்டடாக பேசவும் செய்கிறோம், அன்லிமிட்டடாக செல்லையும் பார்க்குறோம். அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டம்மா அடிக்கடி, அப்பா செல்லில் காசு இருக்கா, நான் ஊருக்கு பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை எப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ இந்த பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள். அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காசே இல்லை. ஏதோ சாம் வந்து கேட்டிருக்கான், வீட்டில் காசே இல்லைடா அப்படின்ட்டு. அடா லூஸு, இந்த ஃபோனில் காசு இருக்குது, உள்ள காசு இருக்குது அப்படின்னா. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தெரியல. அடா லூஸு, அப்பாட்ட கேப்பல்ல ஃபோனில் காசு இருக்கான்ட்டு, நீ உடச்சி பாரு உள்ள காசு இருக்குது அப்படின்னா. இப்போ வச்சுருக்கோம். இப்போ எல்லா ஃபோன்லேயும் காசு இருக்குது. ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா ஒரு 10 ரூபா, புது 10 ரூபா, ஒரு 20 ரூபா அதை அப்படியே சொல்லி வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு டயத்தில் யாராவது திடீர்னு பார்ப்பாங்க, கையில் காசு எல்லா நேரத்தில் டக்குன்னு அதை எடுப்போம். இப்போ நீங்கள் ஃபோனில் உண்மையிலே காசு வந்துட்டு, அப்போ அந்த டயத்தில் காசே இல்லை. இப்போ போய் கேட்டிருக்கான், காசு கொடு, அந்த பக்கத்தில் போய் மிட்டாய் வாங்குறதுக்கு. துட்டு இல்லைடா அம்மாட்ட அப்படின்னோடனே, அடா லூஸு, ஃபோனில் இவ்வளோ காசு இருக்குது, 100 ரூபா இருக்குன்னு சொல்லிச்சுல. காலையில் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தேன், அது 80 ரூபா வந்துச்சு அக்கௌண்ட்டில். அல்லேலூயா. எவ்வளோ பாருங்கள். அப்போ சேர்த்து வையுங்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி நீங்கள் வந்து அந்த பணமெல்லாம் நன்மையான காரியத்துக்கு முதல்ல உங்கள் வருமானம் வந்த உடனே எப்படி இந்த 5 அப்பமும் 2 மீனமும் ஸ்தோத்திரம் பண்ணிச்சோ, எந்த பணம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். திடீர்னு ஏதாவது ஒரு ஆஃபரிங் வந்த உடனே டக்குன்னு அந்த எஸ்எம்எஸ் மேலே கை வச்சுட்டு முதல்ல அந்த வருமானம் அது யார் எங்களுக்கு ஆஃபரிங் தர்றாங்கிறத பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போய் அது யாருன்னு பாருடா அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளே போய் இன்னார் அனுப்புனாங்க. அப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கும் பெருகும், அனுப்புகிறவங்களுக்கும் என்ன பண்ணுது, பெருகுது. அப்போ இது ஒரு காரியமாக இருந்தால் கூட உங்கள் வருமானம் உங்கள் வீட்டுக்குள்ளே, நீங்கள் ஒரு பணம்னு உங்கள் வீட்டுக்குள்ளே எது கொண்டு போனாலும் சரி, நீங்கள் அதை ஸ்தோத்திரம் பண்ணாமல் ஜெபம் பண்ணாமல் அதை யூஸே பண்ணாதீங்க. எந்த பணமாக இருந்தாலும் சரி. அப்புறம் கொஞ்சமாவது எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சேமிப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதனால தான் சென்ட்ரல் பேங்க்கில் யாராவது அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ணன் வச்சுருக்கீங்க. நான் கோயம்புத்தூருக்கு வந்தோடனே சென்ட்ரல் பேங்க்கில் தான் நான் அக்கௌண்ட் ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு சென்ட்ரல் பேங்க் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆவராம்பாளையம் சென்ட்ரல் பேங்க்கில் ரொம்ப பிடிக்கும். அது அப்போல்லாம் லெட்ஜரில் எழுதிட்டு கிடப்பாங்க, அப்படி ஒன்று ஒன்றா எழுதுவாங்க. அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு, அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பேங்க்கில் முதல் லோகோ என்ன தெரியுமா, உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். இதுதான் சென்ட்ரல் பேங்குடைய லோகோ. அதனால் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க கருமையான மக்களே, நீங்கள் ஒன்றும் சேதமாகாதபடி சேர்த்து வையுங்கள். அப்படி 13வது வசனத்தை வாசிங்க. சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளிலே நீங்கள் எல்லாரும் இப்போ எழுந்து நில்லுங்க. 12 கூடைகள். அல்லேலூயா. எத்தனை கூடை? 12 கூடைகள். எல்லாம் எழும்புங்க. 12 மாதத்தை குறிக்குது. 12 மாதமும் கர்த்தர் திரளாய் பெருக பண்ண போகிறார். 12 மாதம் உங்களுக்கு திரளாய் நன்மை உண்டாக போகிறது. அப்படியே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த தியானித்த வேத வசனத்தின்படி 5000 புருஷர்கள் பந்தி இருந்தாங்க. உங்கள் குடும்பத்தின் மக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண் தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் புருஷர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் தகப்பனார் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாம் இந்த வார்த்தையின்படியே அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் புருஷர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நன்மை செய்யும்படியாக, கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்ப்போம். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்பொழுது உங்கள் காணிக்கைகள் தசம பாகங்கள் எல்லாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. கவர் தேவைப்படுறவங்க நீங்கள் முன்னாடி வாங்கி கொள்ளுங்க. எல்லாம் உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்களை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் நான் சொல்கிறேன், 12 கூடைகள் நிரம்பினது போல நீங்கள் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டில் 12 கூடைகள் நிரம்பட்டும்னு சொல்லி, 12 கூடைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும்னு சொல்லி, ஒன்றும் சேதமா போகக்கூடாதுன்னு சொல்லி, நான் வேண்டிய மட்டும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்ப்போம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு ஜெப நேரம். நீங்க திரளாய் பெருக பண்ணக்கூடிய ஒரு நேரம், திரளாய் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால எல்லாம் கவர் தேவைப்படுறவங்க எல்லாம் அப்படியே முன்னாடி டென்சிட் இருக்கு, நீங்க வாங்கி கொள்ளுங்க. இந்த வார்த்தையின்படியே நீங்க விதைக்க போறீங்க. கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ண போகிறார். உங்க வருமானத்தை பெருக பண்ண போகிறார். மீதம் எடுக்க பண்ண போகிறார். உங்களை
உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்க ஒரு சின்ன பணம் கூட சேமிக்காம இருக்கலாம். சில சேமிப்புகளை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட போறார். எல்லா ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. திரளாய் பெருக பண்ணுங்க. இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்க கர்த்தருக்கென்று அப்படியே கொடுத்து அப்படியே நாம் நிறைவு ஜெபத்துக்குள்ள போக போறோம். ஹல்லேலூயா. சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் மீளதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே இத்தால் நான் அடியேன் கடை தீருவான் என் பாவம் தீர்த்து அத்தா உன்னையெல்லாம் எனக்காதுணை யாருறவே சத்தாய் நிஷ்கலமாய் திரிசேர் வெம்பவமாய் கடல் மூழ்கிய தீயரமை கரசே தொய்துவென்றே புனையாயினை கண்ணிலியா பரசே பற்றுகிலேன் என்னை பற்றிய பற்றுவிடாய் அரசே உன்னையெல்லாம் எனக்காதுணை யாருறவே சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் நீலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே சத்தாய் நிஷ்கலமாய் தாயே தந்தை தமர் கூறு சம்பத்து நட்பமையும் நீயே எம்பெருமான் கதிவேரில்லை நின்னயங்காம் ஏயே என்றிகளும் உலகோடெனக்கென்னுரிமை ஆயே உன்னையெல்லாம் எனக்காதுணை யாருறவே சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியமும் மீளதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே எத்தால் நான் அடியேன் கடை தேருவான் என் பாவம் தீர்த்து அத்தா உன்னையெல்லாம் எனக்காதுணை யாருறவே சத்தாய் நிஷ்கலமாய். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்நிய ஐக்கியமும் காலை ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் அவருடைய வருகை பரிந்து தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.